Welcome to Sophia Coaching Center. Today PGTRB Max Unit 8 Differential Equations la 2005-6 la கேட்ட questions தான் பார்க்க போறோம். First question பாருங்க. The legendary polynomial of degree 3 is. So இது already வந்து repeated question. Last year questionலயுமே இந்த question இருந்தது. So option D is correct one. அதாவது legendary polynomial உள்ள அந்த Rodrigues formula இருக்கு இல்லையா? அதில் வந்து nக்கு பதிலாக வந்து 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ 1/2 into 5x³ minus 3x. ஸோ நம்ம மெட்டீரியலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், a particular integral of differential equation d squared y by dx squared plus 4 into dy by dx plus 4y equal to cos x is. ஸோ particular integral தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் d squared plus 4m plus 4 equal to 0ன்னு எடுத்துப்போம். particular integral தான் கேட்டிருக்காங்க. ஸோ cos x divided by d squared plus 4d, சாரி இந்த d வரும், 4d plus 4. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம், cos alpha x அப்படின்னா d squared equal to minus alpha squared அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஹியர் ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா 1. ஸோ d squared equal to minus 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா cos x divided by minus 1 plus 4d plus 4 அப்படின்னு வந்துடும். தட் இஸ் cos x divided by 4d plus 3 அப்படின்னு வந்துடும். இந்த கான்ஜுகேட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4d minus 3 divided by 4d minus 3. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும், 4d into cos x minus 3 cos x divided by இந்த டேர்மை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 16d squared minus 9 வந்துடும். இங்கே வந்து 12d minus 12d வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் இருக்கும். ஸோ 4 into d of cos x அப்படின்னா minus sin x வந்துடும். minus 3 cos x divided by 16 into d squaredக்கு பதிலாக minus 1 சப்ஸ்டிட் பண்ணுவோம், minus 9. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா minus 25 அப்படின்னு வரும். இந்த டேர்மில் வந்து minus 4 sin x minus 3 cos xல மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா 4 sin x plus 3 cos x வரும், divided by minus 25 இருக்கு. ஸோ minus minus cancel ஆயிட்டு அப்படின்னா 4 sin x plus 3 cos x divided by 25. ஸோ option A is correct one. Next third question, the general solution of the differential equation d squared y by dx squared minus dy by dx minus 2y equal to e power 3x is. ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் தான் கேட்டிருக்காங்க. d squared y by dx squared minus dy by dx minus 2y equal to e power 3x அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். என்ன வரும், m squared minus m minus 2 equal to 0. ஸோ இது ஆக்சிலரி ஈக்குவேஷன், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து கிளாஸ் எடுக்கும் போதே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ m minus 2 and m plus 1 equal to 0 இருக்கும். ஸோ நமக்கு ரூட்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னா m equal to 2 and m equal to minus 1, அதாவது டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து எப்படி எழுதுவோம், a e power minus x plus b e power 2x அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் அப்படிங்கும்போது e power 3x divided by d squared minus d minus 2. ஸோ இந்த 3 வந்து இங்கே அப்ளை பண்ணணும் எக்ஸுக்கு முன்னாடி உள்ள இந்த கோஎஃபிஷியன்ட்டை. ஸோ e power 3x divided by 3 சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும், 9 minus 3 minus 2. ஸோ we can get e power 3x divided by 9 minus 5. ஸோ என்ன கிடைக்குது அப்படின்னா e power 3x divided by 4. ஸோ டோட்டலாக சொல்யூஷன் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன கிடைச்சிச்சு, a e power minus x plus b e power 2x plus e power 3x by 4. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா சொல்யூஷன். ஸோ எங்கே இருக்க சொல்யூஷன் வந்து ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். y equal to c1 into e power minus x plus c2 into e power 2x. நம்ம a bங்கிற கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து c1 c2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ப்ளஸ் e power 3x by 4. ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. the order and degree of the differential equation d power 4x by dt power 4 plus d squared x by dt squared plus dx by dt the whole power 5 equal to e power t or respectively. இதில் வந்து ஹையஸ்ட் ஆர்டர் எது அப்படின்னு சொன்னாக்கா d power 4x by dt power 4 தான். ஸோ இதுதான் வந்து அதோட ஆர்டர். ஹையஸ்ட் ஆர்டருக்கு பவரில் உள்ளது தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட டிகிரின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதோட பவரில் என்ன இருக்குது, 1, அதாவது ஹோல் பவர் 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து என்ன அப்படின்னாக்கா ஆர்டர் வந்து 4, அதோட டிகிரி வந்து என்ன அப்படின்னா 1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், த ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to y squared x cube is. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dy by dx equal to y squared x cube. ஸோ y டேர்ம்ஸ்லாம் வந்து இங்கே லெஃப்ட் சைடு எடுத்து வந்துடலாம். dy by y squared equal to x cube into dx. ஸோ இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், இன்டெக்ரல் y power minus 2 into dy அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இன்டெக்ரல் x cube into dx.
ஸோ ஒய் பவர் என் அப்படின்னா ஒய் பவர் என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு போடுவோமா ஸோ ஒய் பவர் மைனஸ் ஒன் பை ஒன் அப்படின்னு வந்துடும் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் சி ஸோ இது எப்படி எழுதலாம் மைனஸ் ஒன் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ப்ளஸ் சி எல்சிஎம் எடுத்துட்டோம்னா என்ன வரும் இது வந்து இந்த சிக்கு பதிலாக வந்து கான்ஸ்டன்ட் வந்து எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் சி by 4 அப்படின்னு இருக்கும் 4c is always k அப்படி some constant எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் கே பை ஃபோர் அப்படின்னு இருக்கு மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு திஸ் ஸோ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் கே ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் பை எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் கே சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ் இஸ் அதாவது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டில் இருக்கு ஸோ dy by dx plus py equal to qல இருந்தது அப்படின்னா இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன எழுதுவோம் இ பவர் இன்டகிரல் pdx அப்படின்னு எழுதுவோம் ஸோ இ பவர் பி இருக்கிறதுல இங்கே என்ன இருக்குது மைனஸ் த்ரீ ஸோ இ பவர் இன்டகிரல் மைனஸ் த்ரீ இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதுவோம் நமக்கு என்ன கிடைச்சிரும் இ பவர் மைனஸ் த்ரீ எக்ஸ் அப்படின்னு வரும் ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன் ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்லாம் வந்து ஆல்ரெடி நடத்திருக்கேன் ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள் Next, seventh question, the Hermite polynomial of degree 2 is. So, this is the direct question, material, so option B is correct one. Next, the condition of integrability of the total differential equation pdx plus qdy plus rdz equal to 0. So, this is the most repeated question, again in the question paper. So, option C is correct one. This is find out already சொல்லிருக்கேன். So, இந்த videos check பண்ணுங்க. Previous year question எல்லாத்துலயுமே வந்து இந்த question வந்து இருக்கு. Next, ninth question, the homogeneous differential equation with its general solution y equal to c1 e power minus x plus c2 e power 2x. c1, c2 are arbitrary constants. Solutions கொடுத்துட்டு equations என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து trial and errorல போடலாம் ஸோ இந்த equations எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ரூட்ஸ் என்ன கிடைக்கணும் மைனஸ் ஒன் அண்ட் டூ வந்து எந்த equations கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ வந்து இதில் எம் ஸ்கொயர் மைனஸ் எம் மைனஸ் டூன்னு எடுப்போமா ஆப்ஷன் பி பாருங்க ஸோ இதை வந்து எப்படி எழுதுவோம் m squared minus m minus 2. So, இதோட roots என்ன வரும் m minus 2 and m plus 1. So, multiply பண்ணும்போது minus 2 and subtract பண்ணும்போது minus 1 வந்துரும். So, நமக்கு என்ன roots கிடைக்குது அப்படின்னா m equal to minus 1 and m equal to 2. So, இதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் y equal to complementary function வந்து எப்படி எழுதுவோம் y equal to c1 into e power minus x plus c2 into e power 2x. So, இதான் வந்து இந்த solution கிடைச்சிருக்கு. So, இந்த ஈக்குவேஷன் தான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஒன் நெக்ஸ்ட் இஃப் y1 of t equal to e power minus 2t and y2 of t equal to e power minus 3t are solutions of the differential equation the Wronskian of y1 and y2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ y1 வந்து e power minus 2t and y2ங்கிறது e power minus 3t ஸோ Wronskian வந்து நம்ம எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் வந்து y1 e power minus 2t and y2 and then அதோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ டி இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த டேர்ம் வரும் அண்ட் தென் இ பவர் மைனஸ் த்ரீயோட டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் த்ரீ இ பவர் மைனஸ் த்ரீ டி ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வருது பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோமா இந்த டூ டேர்ம்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ மைனஸ் த்ரீ இ பவர் மைனஸ் ஃபைவ் டி அப்படின்னு வந்துடும் இ பவர் மைனஸ் த்ரீ டி இன்ட்டு இ பவர் மைனஸ் டூ டி என்ன பவர்ஸை வந்து ஆட் பண்ணும்போது மைனஸ் ஃபைவ் டின்னு வந்துடும் அண்ட் மைனஸ் ஆஃப் திஸ் டேர்ம் அப்படின்னு பண்ணுவோம் ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து என்ன ஆகிடும் ப்ளஸ் இ பவர் டூ இ பவர் மைனஸ் ஃபைவ் டி அப்படின்னு வந்துடும் ஸோ இங்கே வந்து ப்ளஸ் டூ இ பவர் மைனஸ் ஃபைவ் டி இங்கே மைனஸ் த்ரீ இ பவர் மைனஸ் ஃபைவ் டி இருக்குது ஸோ மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ என்ன வந்துடும் மைனஸ் இ பவர் மைனஸ் ஃபைவ் டி ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா கரெக்டான ஆன்சர் அப்படின்னா டி ஆப்ஷன் டி இப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் ஃபைவ் டி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன் Wronskian ஆல்ரெடி வந்து நடத்தியிருக்கேன் ஸோ வீடியோ செக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் 11th கொஷின் இஃப் y equal to c1 e power minus x plus c2 e power 2x minus 2x square plus 2x minus 3 is the general solution of the differential equation d squared y by dx squared minus dy by dx minus 2y equal to 4x squared and then y of 0 equal to 1 y dash of 0 equal to 4 then the values of c1 and c2 are respectively c1 c2 ஓட values வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஸோ இது ஈஸி தான் ஸோ நம்ம என்ன பண்ணணும் y equal to இந்த டேர்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ y of 0 அப்படின்னா என்ன பண்ணணும் yக்கு பதிலாக 1 அண்ட் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் அண்ட் தென்
y dash ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் ஒய்க்கு பதில் y டேஷில் வந்து 4 அண்ட் எக்ஸ்க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். சார் அதுலேருந்து நமக்கு C1 C2 வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ y ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C1 e power minus x plus C2 e power 2x minus 2x square plus 2x minus 3. ஸோ y of 0 equal to 1 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம xக்கு பதிலாக 0 அண்ட் yக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த ஈக்குவேஷனில். ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். ஸோ 1ல் வந்து இந்த டேர்ம்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா y equal to 1 அண்ட் C1 e power 0 அப்படிங்கும்போது 1ன்னு வந்துடும். ப்ளஸ் C2 e power 0 அதுவும் 1ன்னு வந்துடும். மைனஸ் 2x ஸ்கொயர் இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும், மைனஸ் 3ன்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வருது அப்படின்னா C1 ப்ளஸ் C2 ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். இந்த மைனஸ் 3 வந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 4ன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து y dash ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதாவது ஈக்குவேஷன் 1 வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா y dash கிடைக்கும். y dash ஈக்குவல் டு மைனஸ் C1 e பவர் மைனஸ் எக்ஸ். ஏன்னா e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் e பவர் மைனஸ் எக்ஸ். அந்த மைனஸ் தான் வந்து இங்கே போட்டிருக்கேன். அண்ட் தென் C2 e பவர் 2x அப்படிங்கும்போது 2 இன்ட்டு e பவர் 2xன்னு வரும். ஸோ 2C2 e பவர் 2x அண்ட் தென் மைனஸ் 4x. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 2x வரும். ஸோ 2 ஆல்ரெடி ஒரு 2 இருக்கிறதுனால மைனஸ் 4x ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்கும். இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? y dash of 0 equal to 4. ஸோ y dash equal to 4 and x equal to 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 equal to minus C1 e power 0 1ன்னு வந்துடும். and then here plus 2C2 e power 0 1 வந்துடும். மைனஸ் இங்கே இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது அப்படின்னா C1 மைனஸ் C1 ப்ளஸ் 2C2 ஈக்குவல் டு இந்த 2 வந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா 2ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் C1 ப்ளஸ் 2C2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை சால்வ் பண்ணுங்கள். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா C1 கேன்சல் ஆகிடும். இங்கே 2C2 இருக்குது, இங்கே ஒரு C2 இருக்குது. அப்போ 3C2 ஈக்குவல் டு 6ன்னு கிடச்சிரும். ஸோ அதுலேருந்து C2 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா C2 ஈக்குவல் டு 6/3 we can get 2. அப்போ C2ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இந்த வேல்யூஸை வந்து இது இந்த ஈக்குவேஷனில் எதாவது ஒன்றத்தில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்ம C1 வேல்யூ கிடச்சிரும். ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். C1 ப்ளஸ் C2க்கு பதிலாக 2 ஈக்குவல் டு 4. ஸோ C1 நமக்கு என்ன தான் கிடைக்குது? 2 தான். ஸோ C1 C2 ரெண்டுமே வந்து 2 தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் B இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். The general solution of dy by dx plus 2y minus 3 equal to 0 is அப்படின்னா dy by dx plus 2y minus 3 இருக்கு, நம்ம equal to 3 எடுத்துக்கலாம். dy by dx plus py equal to q அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன இன்டெகிரேட்டிங் ஃபேக்டர் வந்து என்ன அப்படின்னா e பவர் இன்டெக்ரல் pdx. ஹியர் pங்கிறது என்ன அப்படின்னா 2. ஸோ e பவர் இன்டெக்ரல் 2 இன்ட்டு dx அப்படிங்கும்போது e பவர் இன்டெக்ரல் 2 இன்ட்டு dxனா 2xன்னு வந்துடும். ஸோ e பவர் 2xன்னு வந்துடும். சொல்யூஷன் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? y இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx ஈக்குவல் டு இன்டெக்ரல் q இன்ட்டு e பவர் இன்டெக்ரல் pdx இன்ட்டு dx plus c. ஹியர் y அப்படியே எழுதிக்கலாம். e பவர் இன்டெக்ரல் pdx என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? e பவர் 2x ஈக்குவல் டு qங்கிறது இங்கே 3. e பவர் இன்டெக்ரல் pdxங்கிறது e பவர் 2x இன்ட்டு dx plus c அப்படின்னு வந்துடும். ஸோ y e பவர் 2x 3 இன்ட்டு e பவர் 2x வந்து இன்டெகிரேட் பண்ணோன்னு வரும். e பவர் 2x டிவைடட் பை 2 ப்ளஸ் c. ஸோ y ஈக்குவல் டு எழுதுனா என்ன ஆகிடும்? e பவர் 2x எல்லாம் டோட்டலாக டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா y ஈக்குவல் டு 3/2. இந்த e பவர் 2x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் c இன்ட்டு e பவர் மைனஸ் 2x, அதாவது டிவிஷனில் இருக்கும். நியூமரேட்டர் கொண்டு வந்துட்டா இங்கே வந்து சிக்கு பதிலாக k அப்படின்னு ஆப்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் அவ்வளோதான். ஈக்குவல் டு 3/2 ப்ளஸ் k இன்ட்டு e பவர் மைனஸ் 2x. ஆப்ஷன் B இஸ் correct one. Next one, the 13th question. The auxiliary equation of the partial differential equation x squared p plus y squared q equal to x plus y into z. p plus q equal to r. Auxiliary equation எப்படி பண்ணுவோம்? dx by this term. So dx by x squared plus dy by y squared and dz by this term வரும். So direct வந்து பார்த்தாலே சொல்லிடலாம். So option C is correct one. Solve பண்ணலாம் சொல்லல, நம்மளுக்கு வந்து auxiliary equation மட்டும் தான் கேட்டிருக்காங்க. So option C is correct one. P க்கு முன்னாடி உள்ள இந்த term வந்து dx by x squared எழுதுவோம். dy by q க்கு உள்ள முன்னாடி உள்ள term dy by y squared equal to dz by this term. ஓகேவா? So option C is correct one. Next வந்து 14th question. One of the solutions of the partial differential equation y minus z into p plus z minus x into q equal to x minus y.
வந்து ஒன் ஆஃப் இட் சொல்யூஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரையும் ஆட் பண்ணணும், டினாமினேட்டரும் தனியாக ஆட் பண்ணணும். ஸோ dx plus dy plus dz divided by இந்த டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா x plus y plus z equal to constant. C is correct one. Next 15th question. The differential equation m dx plus n dy equal to 0 is an exact equation. ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து இந்த ஈக்குவேஷன் எக்ஸாக்டாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா டோ எம் பை டோ ஒய் ஈக்குவல் டு டோ என் பை டோ எக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். இங்கே வந்து டோ எம் பை டோ ஒய், இந்த டோ என் பை டோ எக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு இருந்தால் மைனஸ் டோ என் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம்ல. ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். 2005-06 வந்து டோட்டலாக 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதிகமாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.